வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமா தான் பேச போறோம். பொதுவாக தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக அல்லது தங்களுடைய அரசியல் இருப்புக்காக தமிழ் மக்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள்? அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் எப்படியான உணர்வுகளும் இருக்கிறார்கள்? அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? தமிழர்களுடைய நிலைப்பாட்டை புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள்? சர்வதேச சமூகத்திற்கு எப்படியான ஒரு செய்தியை சொல்ல போகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை தான் மிக தெளிவாக பார்க்க போறோம். சரி, இதுல உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமே விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வீரச்சாவை தழுவி கொண்ட அல்லது வீர மரணத்தை தழுவி கொண்ட தங்களுடைய உறவுகளை அல்லது பிள்ளைகளை, தாய் தகப்பனை அல்லது உற்றார் உறவினர்கள் சொல்லி இப்படி பலதரப்பட்டவர்களை நிறைவு கோருகின்ற ஒரு நாளாக நவம்பர் 27 மாவீரர் நாள் சொல்லி அந்த புனிதமான நாள் கொண்டாடப்படுகிறது. அது சர்வதேச ரீதியில உலகத்தில தமிழன் எந்த மூலமுடுக்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் அந்த நாள் நிச்சயமாக கொண்டாடப்படும் என்ற விஷயத்துல எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இடமில்லை. அதே இடத்துல இந்த முறை, அதாவது இந்த வருஷம் கடந்த 27 இந்த மாதம் 27 நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்வு, குறிப்பாக அது தாயகத்திலே இடம்பெற்றிருக்கிறது, புலம்பெயர் தேசங்களிலுமே இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் லண்டன் மாநகரத்தில் மாவீரர் நாள் மிக எழுச்சிகரமாக அல்லது உணர்வு பூர்வமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக அந்த அமைப்பு அல்லது அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தமிழ் மக்களுடைய இருப்பு நிலைநிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் உள்நாட்டு பொறிமுறை மூலம் எதனையும் சாதிக்க முடியாது. சர்வதேச சமூகத்தினுடைய அல்லது சர்வதேச தலையீட்டின் மூலமாகத்தான் தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு செய்தியை பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு லண்டனிலே இடம்பெற்ற மாவீரர் நாள் நிகழ்விலே சொல்லியிருப்பதாக கூட சமூக வலைதளங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய இழப்பு அல்லது தமிழ் மக்களுடைய அழிவு அல்லது தமிழ் மக்கள் இழக்கப்பட்டவர் என்ற விஷயத்திற்கு நிச்சயமாக அதற்குரிய பரிகாரத்தை நிச்சயமாக எவராலுமே கொடுத்து விட முடியாது. ஏனென்றால் அது ஏராளம். உண்மையில என்ன பொறுத்தவரையில கூட அப்ப நாங்கள் சிறு வயதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக யுத்தத்தின் மடுக்களை சுமந்தவர்களாக யுத்தத்தை நான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டோம். குறிப்பாக வடபகுதியை விட யுத்தத்தாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி என்றால் அது கிழக்கு மாகாணமாக இருக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த யுத்தத்தின் வடுக்களை அதிகம் சுமந்தவர்களாகவும் யுத்தத்தால் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்களாகவும் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அந்த மக்கள் மட்டும் பாதிக்கப்படையில அந்த மக்களுடைய இருப்பிடங்கள், வாழ்விடங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நான் இதுல எதையுமே புதுசாக சொல்ல வரையில, இது யதார்த்தமாக நடந்த விஷயம். அந்த வடுக்களை நாங்கள் சுமந்தவர்கள், அந்த வேதனையை அனுபவித்தவர்கள், எங்களுடைய ஊர்கள் எரிக்கப்பட்டன, அழிக்கப்பட்டது, எங்களுடைய உறவுகள் கொல்லப்பட்டார்களே, என்னுடைய தாய் என்னுடைய தந்தையார் கூட கொல்லப்பட்டிருக்கிறார் அல்லது சுடப்பட்டிருக்கிறார் அல்லது சிங்கள இனவாதிகளால கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த வடு நடந்திருக்கிறதுன்றதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கணும். அதற்காக நான் இதுல இனவாதத்தையோ மதவாதத்தையோ அல்லது பிரிவினவாதத்தையோ சொல்ல வரையில்லை. ஆனால் நடந்த சம்பவம் வரலாறு சொல்லி இருக்கிறது, சம்பவமாக பார்க்கப்பட வேண்டியது. அதற்காக இதுல இனவாதம் பேசுறதோ மதவாதம் பேசுறதோ அல்லது இனவாதத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் அல்லது இனவாதம் பேசுகிறார்கள் என்று சிலர் அபிப்பிராயங்களை சொல்லக்கூடும் அல்லது அப்படியான ஒரு மனோநிலை சிலருக்கு வரலாம். நிச்சயமாக இதுல இனவாதம் மதவாதம் இல்லை. ஆனால் நடந்த உண்மை சில விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் கூடவே ஆனால் இப்படித்தான் இதுல ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னு சொன்னால், தமிழர்கள்ல மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்களாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார். அப்படி என்றால் ஏன் முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலான லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் பலருக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஏற்படும். அதுல மாற்று கருத்து இல்லை. முள்ளிவாய்க்கால்ல மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அந்த விஷயம் உலக அறிந்த உண்மையாக இருக்கிறது. ஆனால்
முள்ளிவாய்க்கால்ல கொல்லப்பட்ட மக்கள் சகல மாவட்டங்களையும் சேர்ந்த மக்களாக இருக்கிறார்கள். அது குறிப்பாக வன்னி மாநகர், குறிப்பாக வன்னி பெருநிலப்பரப்பிலே இருந்த மக்கள் மட்டும் கொல்லப்படவில்லை. வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். என்றால் வன்னிமண், அந்த வன்னி பெருநிலப்பரப்பிலே இலங்கையிலே உள்ள வடகிழக்கு பகுதியில் உள்ள சகல மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் அல்லது தஞ்சம் கோரியிருந்தார்கள். அதாவது பாதுகாப்பு பிரச்சனை கருதி அல்லது தங்களுடைய பாதுகாப்பு தேவை கருதி வன்னி மண்ணிலே குடியமர்த்தப்பட்டார்கள். அது யாழ்ப்பாணமா இருக்கலாம், திருமணமலையா இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், அம்பாறையா இருக்கலாம், பௌதியா எல்லாம் மட்டையில். குறிப்பாக வடகிழக்கு பகுதியிலே இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள், காயப்பட்டார்கள், அங்கவீனர்களாக மாற்றப்பட்டார்கள். அந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான போராளிகளும் விடுதலைக்காக போராடிய விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்த போராளிகளும் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள் என்ற விஷயம் உண்மையான விஷயமாக இருக்கிறது. இது புது விஷயம் இல்ல, நடந்த விஷயத்தை தான் இப்ப நாம இதுல சொல்றோம். சரி, இதுல பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ன விஷயத்தை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த இறுதி போர்ல கொல்லப்பட்ட மக்களுக்கான சரியான நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் அல்லது அவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் எந்த அளவு சர்வதேச சமூகத்தால் உற்று நோக்கப்படும் என்கின்ற விஷயத்தை பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் அதற்காக அவர்களுடைய கணிப்பு அல்லது அவர்களுடைய கோரிக்கை தவறு என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இழப்பை சந்தித்த மக்களுக்கு, துயரத்தையும் வலிகளையும் அனுபவித்த மக்களுக்கு அதற்குரிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது சர்வதேசத்தினுடைய நீதியாக அல்லது ஒரு நியதியாக இருக்கிறது. ஆனால் அந்த சர்வதேச சமூகம் எந்த அளவிலே இவர்களுடைய கோரிக்கைக்கு தலை சாய்க்க போகிறது என்ற விஷயம் மிக பெரும் கேள்வியாக இப்ப எழுந்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சர்வதேச சமூகம் என்று சொல்ற நாடுகள் அத்தனையும் தங்களுடைய பூகோள அரசியல் நலன் சார்ந்து செயற்படுகின்ற நாடுகளாகத்தான் இருக்கிறது. அது அமெரிக்காவாகவும் இருக்கலாம், பிரிட்டனாகவும் இருக்கலாம், கனடாகவும் இருக்கலாம், சுவிஸாகவும் இருக்கலாம், ஜெர்மனாகவும் இருக்கலாம். எந்த நாடாக இருந்தாலும் தங்களுடைய நலன் சார்ந்து தங்களுடைய இருப்பு சார்ந்து பயணிக்கின்ற நாடுகளாகத்தான் இருக்கிறது. அதற்கு உதாரணமாக அமெரிக்காவினுடைய கடந்த கால செயற்பாடுகள், அதாவது கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எப்படியான தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். அதே மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அதாவது சுவிஸ் நாட்டிலே இடம்பெற்ற மனித உரிமை பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஜெனீவாவில் இடம்பெற்ற அந்த அமர்விலே எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அல்லது எப்படியான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது என்கின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய நலன் சார்ந்து இலங்கையை ஆதரித்த வரலாறு இருக்கிறது, இலங்கையை எதிர்த்த வரலாறு இருக்கிறது. இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற சர்வதேச நாடுகள் தங்களுடைய நலம் சார்ந்து செயற்படுகின்ற நாடுகளாக இருக்கிறது. அதே இடத்திலே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வைத்த கோரிக்கை தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இப்படித்தான் இருக்கு. அதுக்காக தமிழர்களுடைய உரிமை சார்ந்து எதனையும் சொல்ல முடியாது அல்லது சொல்லக்கூடாது, எந்த விதமான கோரிக்கையும் முன்வைக்க கூடாது என்ற விஷயத்தை சொல்ல வரையில்லை. ஆனால் தமிழர்கள் நாங்களும் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேசத்துக்கு இந்த இனம் சார்ந்து ஒரு அழுத்தங்களை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இனம் பட்ட துயரங்களையும் வலிகளையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற விஷயத்துல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் சர்வதேசம் தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக தீர்வு தரும் என்று நாங்கள் நம்புறதிலேயும் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இருக்க போவதில்லை என்ற விஷயமும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதே இடத்துல இலங்கை அரசாங்கமோ அல்லது உள்நாட்டு இப்படியெல்லாம் சொல்றவர், அப்ப இலங்கை அரசாங்கத்தால தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்கும் என்று சொல்ல வராரா என்ற கேள்வியும் பலர் கேளலாம். ஆனால் ஒரு காலமும் இலங்கை அரசாங்கத்தினாலோ அல்லது தற்போதைய ஆட்சி காலத்திலே இருக்கின்ற அல்லது தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்களோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ தமிழர் மக்களுக்கு தமிழ் மக்கள் கோருகின்ற சமஷ்டி அடிப்படையிலான
தீர்வு கிடைக்கும் அல்லது கிட்டும் என்று எதிர்பார்ப்பதும் ஒரு முட்டாள்தனமான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஜேவிபியினுடைய கடந்த கால வரலாறுகள் எப்படி இருந்தது? உதாரணத்துக்கு சொல்ல போனால், இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கு முழு மூச்சாக செயற்பட்ட ஒரு இனவாத அமைப்பாக அப்போது ஜேவிபி இருந்தது. இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்கவாக இருக்கலாம் அல்லது அவர் சார்ந்த கட்சி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியாகவும் இருக்கலாம். இன்று இலங்கையிலே இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லோரும் இலங்கையில் என்ற உன்னத நோக்கோடு பயணிப்போம். புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற உறவுகள் அனைவரும் வாருங்கள், உங்களுடைய மண்ணுக்கு வாருங்கள், உங்களுடைய மண்ணிலே முதலீடுகளை செய்யுங்கள், உங்களுக்கு சகல உரிமையும் இருக்கிறது என்கின்ற கோரிக்கையை இந்த அரசாங்கம் தான் தற்போது முன்வைத்திருக்கிறது அல்லது அப்படி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. சரி, இது நல்ல விஷயம், எதிர்பார்க்கிற விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் இப்படி சொல்ற நீங்கள் தமிழ் மக்களுக்கு எப்படியான அல்லது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாரா என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுகிறது. ஆனால் என்ன பொறுத்தவரையிலே இலங்கை அரசாங்கம் அல்லது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தமிழ் மக்களுக்கு எந்த விதமான உரிமைகளையும் வழங்கும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமான கேள்விதான் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை இன்னும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.